சோழன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலாவை இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போன இடத்துல நீங்க கிளம்புங்க, நாங்க இன்டர்வியூ முடிஞ்சதும் கேப் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா நிலாவுக்காக வெயிட் பண்ணி நிலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அதே நேரம் இங்க நம்ம பாண்டியா வானதி அவங்க வீட்டுல பையன் பார்த்துட்டாங்கன்னு சொன்னதுல இருந்து ரொம்பவே பாத்தீங்கன்னா கவலையா இருப்பாங்க. அதை பத்தி கடையில வேலை பார்க்குற பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வானதியும் பாத்தீங்கன்னா அந்த நேரம் போக பையன் என்ன பண்றான்னு கேட்டுட்டு வா அப்படின்னுட்டு அவங்கள அனுப்பி விடுவாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம வானதிட்ட வானதி உண்மையை சொல்லு, நீ பாண்டிய கடுப்பேத்துறதுக்காக தானே இப்படி பொய் சொல்றேன்னு கேட்க வானதி பாத்தீங்கன்னா ஆமா நான் அவனை கடுப்பேத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன், ஆனா இந்த உண்மையை மட்டும் அவங்ககிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அண்ணனா பாண்டி கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பாண்டி பாத்தீங்கன்னா பெருமூச்சே விடுவாங்க. அதே நேரம் நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா கார்ல வச்சு நம்ம நிலா கிட்ட நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்க நீலா பாத்தீங்கன்னா நான் யாரையும் லவ் பண்ணது இல்லைங்க, சின்ன ஒரு க்ரஷ் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லணும் என்னங்க நான் உங்ககிட்ட கேட்டேன், அதே மாதிரி நீங்க திரும்ப கேட்க மாட்டீங்களான்னு கேட்க சரி சொல்லுங்க நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்க அது ஏகப்பட்டது இருக்குங்கன்ட்டு ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லலான்னு போவாங்க. உடனே நம்ம நிலம் பாத்தீங்கன்னா நான் இப்ப கேட்குற மூட்ல இல்ல, ஒண்ணுன்னா பரவாயில்ல நீங்க வேற ஏகப்பட்டது வேற இருக்குன்னுட்டீங்க, எனக்கு ஏற்கனவே டயர்டா இருக்கு, அதனால வேண்டாங்கன்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.